வாங்க 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 வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். வாங்கம்மா வணக்கம். உட்காருங்க. வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வாங்க. உட்காருங்க. அப்புறம் நாங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்த நாள் உங்களுக்கு ஓகே தானே? எங்களுக்கு எந்த நாளா இருந்தாலும் சரிதாங்க. நாள் குறைச்சலா இருக்கு. இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணணும்ல, அது விஷயமா தான் வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் போய் கார்த்திகை கூட்டிட்டு கூப்பிடுவாமா. கல்யாணம் எல்லாம் எப்படி நடக்குது? கார்த்திக், சீக்கிரமா வா. உன் மாமியார் மாமனார்லாம் வந்திருக்காங்க. மாமனார் மாமியாரா? அது யாரு? பொண்ணு கொடுக்கறவங்க யாரு? மாமியார் மாமனார் தானே? நீ என்ன நினைப்புல இருக்க? முதல்ல நடைமுறை உலகத்துக்கு வா. அறுக்காம இருக்கியா? நான் அறுக்கிறேன். நீ தான் ஏதோ மயக்கத்துல இருக்க, அதுல இருந்து வெளியே வா. இல்லனா மணவரையில உட்காந்துக்கிட்டு யாருக்கு கல்யாணம்னு கேப்ப. உன் அட்வைஸ் எல்லாம் கேட்க வேண்டிய தலையெழுத்து எனக்கு. வாடா. வாங்க மாப்பிள்ள. வாங்க. என்னங்க எங்க வீட்டுல வந்து அவனை வரவேற்கிறீங்க? வேடிக்கையா இருக்கு. என்னங்க பண்றது, மாப்பிள்ளையாச்சே. அப்புறம் என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணணும். அதுல என் பொண்ணோட போட்டோ, உங்க போட்டோ ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுங்கிறது எங்களுடைய ஆசை. போட்டோவா? ஆமா மாப்பிள்ள, 2 பேருடைய போட்டோவையும் இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணணும். அதுக்காகத்தான் உங்களை போட்டோ எடுக்க வந்திருக்கோம். போட்டோகிராஃபர் வந்திருக்காரு. போட்டோலாம் எதுக்கு? இன்விடேஷன்ல போட்டோ பிரிண்ட் பண்றதெல்லாம் ரொம்ப பழைய ஃபேஷன். அப்படிலாம் இல்ல மாப்பிள. இதுல பழைய ஃபேஷன் புது ஃபேஷன்லாம் எதுவும் இல்ல. இன்னார் தான் மாப்பிள, இன்னார் தான் பொண்ணுன்னு அப்பதான் தெரியும். அதோட ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்குன்னு பத்திரிக்கை பாக்குறவங்க எல்லாம் பேசிக்குவாங்க. டே கார்த்திக், உனக்கு எந்த சிரமமும் இருக்க கூடாதுன்னு கையோட போட்டோகிராஃபரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. போஸ்ட் கொடுக்கறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? வித் யுவர் பர்மிஷன். மாப்பிள்ள சார், இந்தாங்க புது ட்ரெஸ். இருக்கு, வாங்கிக்கிங்க. இந்த புது ட்ரெஸ்ஸை என் பொண்ணு தான் செலக்ட் பண்ணா. இந்த ட்ரெஸ்ல தான் போட்டோ எடுத்துக்கணும்னு அவ சொல்லி அனுப்பிச்சிட்டா. போ, போட்டுட்டு வா போ. சம்பந்தி, எல்லா வேலையும் மளமளன்னு ஆகிட்டு இருக்கு. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. சமையலுக்கு தான் ஒரு நல்ல ஆளா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமா, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல சமையக்காரர் யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க, அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். மத்த வேலையை நீங்க பாருங்க. ஏ கார்த்திக், ஸ்மார்ட்டா இருக்க. உனக்கு கூட கல்யாண கலை வந்துருச்சே. சார், சீக்கிரமா வந்து இந்த முகத்தை போட்டோ பிடிச்சுக்குங்க. சார் அப்படி நில்லுங்க. டே கார்த்திக், கொஞ்சம் சிரியேண்டா. சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, எடுத்துட்டியாப்பா? எடுத்தாச்சு சார். நீ போய் வண்டியில இரு. சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். இன்விடேஷன்லாம் நாளைக்கே ரெடி ஆகி வந்துரும். நாளைக்கு வந்த உடனே நான் கொடுத்து அனுப்புறேன். நாளெல்லாம் விறுவிறுன்னு ஓடுது. கல்யாண நாள் வேற நெருங்கிட்டே வருது. ஆமாப்பா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஹாய் ஆர்த்தி. என்னது மேலே அடிக்கிற மாதிரி வந்துக்கிட்டு? சாரி ஆர்த்தி, ஒரு நிமிஷம் வண்டியில் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். எனக்கு காலேஜ் டைம் ஆச்சு, சாயங்காலமா மீட் பண்ணலாம். ஆர்த்தி, காலேஜுக்கு லேட் ஆனால் பரவாயில்ல, அதை விட இது முக்கியமான விஷயம். கொஞ்சம் வண்டியில் ஏற ப்ளீஸ். என்ன நீங்க பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு சாயங்காலம் மீட் பண்ணலாம்னு சொல்றேன்ல. 10 நிமிஷம். ஓகே வா. இப்போ என்ன தலை போற விஷயம்? தலை போகிற விஷயம் இல்லை ஆர்த்தி, நம்ம காதலை வாழ வைக்க போகிற விஷயம். நாளைக்கு முருகன் கோயிலுக்கு நம்ம 2 பேரும் போகிறோம். எதுக்கு தெரியுமா? நம்ம 2 பேருக்கு நாளைக்கு கல்யாணம். என்ன உளறீங்க? உளரல ஆர்த்தி, ரொம்ப ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். நாளை கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு. நல்லா தானே இருந்தீங்க? எங்கேயாவது கீழே கீழே விழுந்து தலையில் அடிபட்டுச்சா? என்ன ஆர்த்தி, சந்தோஷப்படுவேன் பார்த்தா இப்படி பேசுற? இதுல எப்படி சந்தோஷப்படுறது? என்னமோ சினிமாக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. உங்களுக்கெல்லாம் கல்யாணங்கிறது விளையாட்டா போச்சுல? ஆர்த்தி, இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ தானே எதுக்கு எடுத்தாலும் எப்போ கல்யாணம் கேட்ப. இப்பயே இப்படி மாத்தி பேசுற? உண்மைதான். ஏன்னா சூழ்நிலை அப்ப வேற, இப்ப எல்லாமே மாறி போச்சு.
வீட்ல சில சிக்கல்கள்லாம் இருக்கு. எங்க ஆனந்தி அக்கா கல்யாணம் முடியட்டும், அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். இப்ப எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் கல்யாணம் வேணான்னு சொல்லலையே. நீ என்ன சொல்றது? கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ கல்யாணம் வேணும்னு ஆசைப்பட்டா கூட நடக்காம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க? கொஞ்ச நாள்ல உண்மை தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் கல்யாணம்ன்றது வெறும் கனவா போயிடும். என்ன சொல்றீங்க? உண்மை தெரிஞ்சிருமா? என்ன உண்மை? யாருக்கு தெரிஞ்சிரும்? இல்லை, அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ராஜேஷ், இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கு நம்ம காதல் மேல நம்பிக்கை இருக்கு. நம்ம கரெக்டா நடந்துக்கிட்டா எப்படி நம்ம விஷயம் வெளியில வரும்? உங்க வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கிட்டா போகுது. ஆர்த்தி, உன்னோடது குருட்டுத்தனமான நம்பிக்கை. எங்க வீட்டுக்கு நம்ம விஷயம் தெரியறதுக்கு 1000 சான்சஸ் இருக்கு. நான் நம்மளோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன். நமக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வையேன், அதுக்கப்புறம் நம்ம யாரை வேணா எதிர்த்து ஃபைட் பண்ணலாம் ஆர்த்தி. நம்மளை யாரும் கேட்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. சாரி ராஜேஷ், என்னை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. நான் கன்வின்ஸ் ஆகவும் மாட்டேன். திருட்டுத்தனமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் ஆர்த்தி நீ எப்படி சொல்ற? திருட்டுத்தனமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது என்ன மட்டும் இல்ல, எங்க வீட்டை பாதிக்கும், எங்க அபியக்காவை பாதிக்கும். என்ன உளர்ற? நம்ம கல்யாணம் எப்படி உங்க அக்காவை பாதிக்கும்? எங்க அக்காவை அவங்க வீட்டுக்காரர் ஒரு சின்ன விஷயத்துக்காக வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு. வீட்டுல இப்ப சூழ்நிலை சரியே இல்ல. இப்ப போய் நம்ம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாஸ்கர் மாமா ரொம்ப வெறுப்பாயிடுவாரு. அபியக்காவை சேர்த்துக்கவே மாட்டாரு. இந்த லாஜிக் எனக்கு புரியவே இல்லை ஆர்த்தி. உங்களுக்கு புரியாது, ஏன்னா நீங்க ஹை சொசைட்டி, உங்க லெவலே வேற. ஆனா நாங்க மிடில் கிளாஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க வீட்ல அக்கா தங்கையும் சேர்த்து பாதிக்கும். அதான் சொல்றேன், எங்க அக்கா வாழ்க்கை எனக்கு முக்கியம். அப்போ என்னை விட உனக்கு உங்க அக்கா தான் முக்கியம் இல்லையா? நிச்சயமா எனக்கு என் அக்காவை விட இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்லை. எங்க அக்காவுக்காக நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன், நம்ம காதல் உட்பட. புரியுதா? இந்த பாரு ஆர்த்தி, நான் ஒன்ன மாதிரி கிடையாது. எனக்கு நம்ம காதல் தான் முக்கியம். அதுக்காக நான் எதை வேணா இழக்க தயாரா இருக்கேன். ஆனா நீயும் உனக்கு உங்க அக்கா வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லிட்ட. ஓகே, இப்போ நான் சொல்றதை நல்லா மனசுல வச்சுக்க. நம்ம காதல் தோத்து போச்சுன்னா நான் அந்த தாடி வச்சுக்கிட்டு சோகமா அலைவெல்லாம் நினைக்கவே நினைக்காத. நம்ம காதல் தோத்துட்டா அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை விட்டுருவேன். எழுதி வச்சுக்க. ஐயோ, குத்த போகுது. ஐயோ 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 ஐயோ, குத்த போகுது. ஐயோ, குத்துச்சு. ஒழுங்கா படத்தை பாரு. மூஞ்சிய பாரு. படம் பார்க்கும்போது ஜிகி ஜிகி ஜிகினுக்கு சத்தம் போடாம பார்க்கணும், இல்லைன்னா கொன்னுடுவேன். மாடுமா? ஆமா, மாடுதான். இந்த வீட்டுல ஒன்னொன்னு ஒரு ஒரு ரகம். எனக்குன்னு வந்து வாச்சுதுங்க பாரு. இங்க ஒருத்தர் என்ன பேசியே கொல்றாரு, அங்க ஒருத்தர் பாடியே மாட்டு அடக்குறாராம். ஐயோ, பாஸ்கரா வாடா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். எப்படி இருந்துச்சு புது ஆபீஸ்? நல்லா இருந்துச்சுப்பா. வெரி குட். அந்த சந்தோஷத்தை கொண்டாட தான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்பா பாஸ்கரா, வயித்துல பாலை வாத்த. இந்தாங்கடி ஸ்வீட்டுடி. ஸ்வீட் நான் வேலையில சேர மாட்டேன்னு நினைச்சிட்டியா? டேய், நான் காசுக்கு படுற கஷ்டம் அந்த கடவுளுக்கு தாண்டா தெரியும். எங்க இந்த வேலையை நீ வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். காலையில இருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன்டா. அப்பா, ஜாங்கிரி நல்லா இருக்கும், எடுத்துக்கோங்க. நீ சாப்பிடுமா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீடு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை, அபி இல்ல. போச்சுடா. ஏங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுறீங்களா? இப்ப எதுக்கு அவளை ஞாபகப்படுத்துறீங்க? அம்மா, ஆ?
நீ என்ன அபியை கூப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ இல்லடா. சும்மா இருங்க. அப்பா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அபியோட சித்தப்பா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு போனா அபியும் அவங்க வீட்டாளுங்களும் அங்க வருவாங்க. சித்தப்பா மூலமா பேசி இந்த பிரச்சனையை தீர்த்துடலாம். அபியும் ஒத்துப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன யோசிக்கிறீங்க? சொல்றேன்னு தப்பா நினைக்காத. எனக்கு என்னமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் போறது நல்லா இருக்காதுன்னு தோணுது. ஏங்க நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவ்வளவு பெரிய மனுஷன் நம்ம வீட்டு படியேறி வந்து துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்து காரை வேற அனுப்புறேங்கிறான். நம்ம எல்லாம் போக வேணாம்னு சொல்றீங்களே. ஏங்க உங்க புத்தி எப்பவுமே கோக்குமாக்கா தான் யோசனை சொல்லுமா? நான் யோசிக்காம எதையும் சொல்லலம்மா. நம்ம போலன்னா அங்க யாரும் வருத்தப்பட போறதில்ல. ஆனா போனா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ஆகும்? நம்ம வீட்டை பத்தி எனக்கு தெரியாதா? நம்ம வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டோமே. ஏதாவது பேசி பிரச்சனை ஆக்கிடுவோம். அப்பா இது ரொம்ப ஓவர். நீங்களே எங்களை கேவலப்படுத்தி பேசுறீங்க. நாங்க என்ன வேணும்னே தெரிச்சாண்டிக்கு போறோமா என்ன? அதானே. அது இல்லம்மா, அவங்க வீட்டு விசேஷத்துல நம்ம வீட்டு பிரச்சனையை போய் சொல்லிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது, அநாகரிகம். இங்க பாருங்க, நீங்க வேணா இந்த பேலஸ பாத்துக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்துருங்க. நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். ஏன் அந்த சிரிக்கிங்க எல்லாம் வந்து சண்டை போட போறாங்களேன்னு பயந்துக்கிட்டு போவேனான்னு சொல்றீங்களா? இதுல என்ன வீரம் இருக்கு? வெட்டி வியாக்கியானால பேசாதீங்க. நீங்க வரலன்னா இங்கேயே கடங்கன்னு சொல்றேன்ல. நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். சரி, எனக்கு தோணுதா நான் சொன்னேன். போயிட்டு வாங்க, பட்டாதான் உங்களுக்கு புரியும். அப்பா, நீங்க சொல்றது சரியில்லை. அவர் வீட்டுக்கு வந்து அழைக்கும் போது சிரிச்சுட்டு பத்திரிக்கை வாங்கினீங்க. இப்போ வேணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓகேடா, வாட் எவர் யூ ஃபீல் லைக் டூயிங், டூ இட். டே பாஸ்கரா, அவர் கிடக்காரு, விடுறா. நீ போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போ. அம்மா இதையும் கொண்டு போயிடு. கொடு. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना। ரொம்ப அழகான இடம். சில்லுன்னு மனசை குளிர வைக்கிற காத்து, இனிமையான அமைதி. நம்ம ஊர்ல எப்பவும் கேட்கிற வண்டிகளோட சத்தத்துக்கு பதிலா இங்க கேட்கிற சின்ன சின்ன பூச்சிகளோட சத்தம், பறவைகளோட ஒலி ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. எதுவும் தெரியாம கேடு கட்ட குடும்பத்தை பொண்ணு எடுத்தன, அதாண்டி நான் செஞ்ச பெரிய தப்பு. அப்ப நானும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தெரியுமா? எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்க. அதுதான் நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு. என்னடி ஆளுகள் பேசுற, அவ்வளவு மட்டமா பேசுறேன்? ஆமா, நீங்க மட்டமா பேசுறீங்க, மட்டமா நடந்துக்கிறீங்க, மட்டமா நீங்க ஒரு மட்டமான ஆளு. எல்லடி எல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன் முகரைய பேத்துற, ஜாக்கிரதை.
சிகரெட் பிடிக்க கூடாது. அபி கொண்டாட்டம். அபி பணத்தோட வீட்டுக்கு வா, இல்ல இங்கே இரு, புரிஞ்சுதா? மாப்ள 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 நான் சொல்றது கேளுங்க. இல்லங்க மாப்ள. மிஸ்டர் பாஸ்கர், இந்த மாதிரி ஒரு அசிங்கமான நோட்டீஸ கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம அனுப்புறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏன் நீங்க என் கூட புருஷனா வாழலையா, இல்ல வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டு தான் இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்களா? இது நம்ம ரெண்டு பேரையும், நமக்கு நடந்த கல்யாணத்தையும், நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? ஒரு போலீஸ்கார வீட்டுக்குள்ள வந்து மிரட்டினா உடனே பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிடுவீங்களா? நீங்க ஆம்பளை தானே, ஏன் என் பொண்டாட்டிய பத்தி பேசாத, அவன் நல்லவன்னு சொல்ல வேண்டியதானே? ஏண்டா அங்க தட்டுல சாப்பாடை போட்டு வச்சு காத்துக்கிட்டு இருக்க, நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, வந்து சாப்பிடு. இல்ல பசி இல்ல. பசி இல்லையா? களைச்சு போய் வந்துருப்படா, ஒரு வாய் சாப்பிட்டு வந்து படுத்துக்க. வேண்டாம் சொன்னா கேளேன், விட. வெறும் வயித்தோட படுத்தா எப்படிடா? அம்மா தயவுசெய்து தனியா விடு ப்ளீஸ். ஆட எம்எல்ஏ எதுக்கடா எரிஞ்சு விழுற? ஒன்னு போய் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாரு சாப்பிடுன்னு. யார் மேலேயும் உள்ள கோவத்தை எம்எல்ஏ காமிக்கிறேன்.